ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கான ஸ்டாக் தான் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இன்றைக்கி கொஞ்சம் க்யூட்டான திங்ஸ் எல்லாம் நான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ ரொம்ப நாள் ஆகிடுச்சு இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் உங்களுக்கு காமிச்சு. இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த திங்ஸ் எல்லாம் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். டீட்டெயில் அதில் மென்ஷன் பண்ணுறேன். எல்லாமே பீஸ் ரேட்டு தான். நான் திருப்பி சொல்கிறேன், நான் வாங்குறது பீஸ் ரேட்டில் தான் வாங்கிட்டுருக்கேன். ஸோ பீஸ் ரேட்டு தான் எல்லாமே, கேஜி ரேட் கிடையாது எதுவுமே. இது ஒரு க்யூட்டான ஒரு ஒயிட் ப்ராஸில் இருக்கக்கூடிய ஒரு கப்பு. இது ஹேண்டலில் பார்த்தீங்கன்னா 2 சைடு வுட்டு மாதிரி கொடுத்துருக்காங்க. நமக்கு நடுவில் மட்டும் மெட்டல் இருக்கும். இது வந்து ரொம்ப ஓல்டு பீஸ் தான், அதனால நீங்கள் உங்களுக்கு கலர் பார்த்தாலே தெரியும். நீங்கள் வாஷ் பண்ணிங்கன்னா நல்லா சில்வர் மாதிரி, நமக்கு வெள்ளி மாதிரி நல்லா பளபளன்னு இருக்கும். இது வந்து ஒரு குட்டி மினியேச்சர் செட்டு. இதில் ஒரு 5 பீஸ் வந்து இருக்குது இந்த அடுக்கில். இது வந்து ரொம்ப நாளாகிடுச்சு இது கிடச்சே. இந்த மாதிரி பீஸ் இதெல்லாம் கிடச்சி. இதில் மேலே இருக்கிறது பார்த்திங்கன்னா பெரிய சைஸில் பிரியாணி பண்ணலாம், மினியேச்சர் குக்கிங்கில். குட்டியில் குழம்பு அந்த மாதிரி நம்மளால் வச்சுக்க முடியும். ஸோ இது பாருங்கன்னா உள்ளங்கை அளவு தான் இருக்கும், ரொம்ப குட்டி சைஸ் தான். அடுத்து ஒரு ஊதாங்குழல், நல்ல ஹெவியாகவே இருக்குது ஊதாங்குழல். அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு குட்டியாக பேரல் ஷேப்பில் இருக்கக்கூடிய ஒரு ஆப்பிள் தூக்கு மாதிரி. ஷேப் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ரொம்ப அன்யூஸ்டு பீஸு. டின்னும் ரொம்ப சூப்பராக இருக்குது. கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா ஒரு 500க்குள்ளே தான் பிடிக்கும். இது அதே மாதிரி ஒரு பழைய மாடல் தூக்கு. இதுவும் வந்து கெப்பாசிட்டி ரொம்ப, நான் சொன்ன மாதிரி ரொம்ப குட்டி ஐட்டம்ஸ் தான் நான் வந்து கலெக்ட் பண்ணேன். ஸோ அதுதான் நான் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இதுவுமே ஒரு 400லேருந்து 500 mlக்குள்ளே தான் பிடிக்கும். அப்புறம் இது வந்து ஒரு யூனிக் ஷேப்பில் இருக்கக்கூடிய ஒரு பிரான்ஸில் ஒரு ஆயில் பாட்டை இல்லை தண்ணி குடிக்கிற சொம்பு எப்படினாலும் வச்சுக்கலாம் நம்ம. இது வந்து கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 300லேருந்து 400 mlக்குள்ளே பிடிக்கும். அடுத்து ஒரு குட்டியாக ஒரு பொங்கல் பானை. டெய்லி பிரசாதம் வைக்கிறவங்க பெருசில் வைக்க முடியாது. ஸோ இது ரொம்பவே குட்டியான ஒரு சைஸு, இருக்கிறதுல ரொம்ப குட்டி சைஸு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிராஸில் வந்து ஒரு பொங்கல் பானை மாதிரி, குழம்பு பாத்திரம் மாதிரி நம்ம எப்படினாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு பிராஸில் மினி சைஸு டிஃபன் பாக்ஸு. இது சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆள், ஒரு ஜென் வந்து சாப்பிட்றதுக்கு ஒரு ஆளுக்கு கரெக்டாக இருக்கும். இது வந்து நம்ம ஸ்கூலுக்கு இல்லை வந்து ஆஃபீஸுக்கு எதுக்குனாலும் நம்ம கொண்டு போகலாம். இப்போ எல்லாமே வந்து இதுக்கு மாறிட்டு வரோம். ஸோ எல்லாருமே யூஸ் பண்ணுறாங்க. எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் வந்து இந்த மாதிரி டிஃபன் பாக்ஸ் வந்து இப்போ ரெகுலராக யூஸ் பண்ணுறாங்க. டின்னும் நல்லா இருக்குது, நீங்கள் வச்சு தாராளமாக யூஸ் பண்ணலாம். டின்னும் சூப்பராக இருக்கிறனால. இந்த நட்டு வந்து அதில் கரெக்டாக வந்து சூட் ஆகுது. நான் வந்து மாட்டிட்டேன், அதனால நீங்கள் உங்களுக்கு உள்ளே போகாத மாதிரி இருக்கும். இது கரெக்டாக ஃபிட் ஆகுது அதில். அடுத்து ஒரு பானாக்கா அது வச்ச மாதிரி ஒரு ஸ்டோரேஜ் கண்டெய்னர் தான். இது கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா 750 ml பிடிக்கும். டின்னு ரொம்பவே சூப்பராக இருக்குது. இதுவும் அன்யூஸ்டு பீஸு. இதில் நான் காமிச்சிருக்க எல்லா ஐட்டமுமே மேக்ஸிமம் அன்யூஸ்டு பீஸ் தான் நான் காமிச்சிருக்கேன். அப்புறம் ஒரு குமிழ் சம்படம். இது 1.25 லிட்டர்லேருந்து 1.5 லிட்டர் வரைக்கும் தாராளமாக தண்ணி வந்து பிடிக்கும். இதுலேயும் டின்னு சூப்பராக இருக்குது. இதுவுமே அன்யூஸ்டு பீஸ் தான். நல்ல ஹெவியாக இருக்கும் இந்த மாதிரி பீசஸ்லாம். இதெல்லாம் வந்து செட்டிநாடில் கிடச்சது. ஸோ அந்த ஐட்டம்ஸாக தான் உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன். இந்த பாத்திரமெல்லாம் பார்த்திங்கன்னா பிரான்ஸும் மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு மெட்டல். இதில் டின் இருக்கும். இது நல்ல ஹெவியாக இருக்கும். நீங்கள் வந்து பால் காய்ச்சறதுக்கு, இல்லை குழம்பு சுட வைக்கிறதுக்கு, இல்லை குழம்பே வைக்கிறதுக்கு கூட ஒரு ஆள் 2 ஆளுக்கு வைக்கிறோன்னா தாராளமாக வைக்கலாம். பெரிய சைஸ்லலாம் ஒரு ஆளுக்கு தாராளமாக ஒரு 2 ஆளுக்கு அந்த மாதிரி வைக்கலாம். இல்லை ஏதாவது குட்டியாக வந்து வேக வைக்கிறோம் அப்படின்னா கூட அந்த யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த காஃபி டீ எல்லாம் சர்வ் பண்ணுறதுக்காக கொடுக்குற மாதிரி ஒரு பாத்திரம் தான். இது கீழே வந்து இதுக்கு மூடியெல்லாம் வராது. நம்ம கஞ்சரை பெட்டி மாதிரி இதை யூஸ் பண்ண முடியாது. கீழே வந்து ஒரு ட்ரே இருக்கும், அதில் வந்து கிளாஸ் வந்து வச்சுக்கலாம். ஒரு 9 கிளாஸ் வந்து வைக்கலாம். இதில் 9 கிளாஸஸ் வச்சுக்கலாம். கிளாஸ் எல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. இதுலேயே வந்து நமக்கு எனாமல் மங்களை வந்து கிடைக்கும். ஸோ இது வந்து பிராஸில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பிராஸில் வந்து கிடைக்குது. அந்த கப்பை நீங்கள் வந்து இதுக்கு ஒரு மூடி செட் பண்ணி, ஒரு பிளேட் மாதிரி ஒரு மூடி செட் பண்ணிவிட்டு கூட நீங்கள் மூடி வச்சு அஞ்சரைப்பெட்டி மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட் இது வந்து சர்வ் பண்ணுற பர்பஸ்க்காக மட்டும்தான். இல்லை கேக் பேக் பண்ணுறீங்க, இல்லை வந்து ப்ரௌனி பண்ணுறீங்கன்னா இது தாராளமாக சூப்பராக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பூஜா பிளேட் மாதிரி. நமக்கு வந்து விளிம்பு வந்து இல்லாமல் இருக்குது, அந்த ஃபுல்லாக அந்த எட்ஜில் வந்து விளிம்பு இல்லாமல் இருக்குது. இது வந்து ஒரு பக்கெட், ஒரு 1.5லேருந்து 1.7க்குள்ளே நமக்கு தண்ணி வந்து பிடிக்கும். இதில் வந்து குழம்பு ரசம் வைக்கிறதுக்கெலாம் யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி நம்ம புளியெல்லாம் கரைச்சி விட்டு ரசம் வைக்கலாம். அந்த மாதிரி பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்க முடியும். அடுத்து ஒரு காப்பர் ஒரு பாத்திரம். ஒரு 4 லிட்டர்ஸ் வந்து தண்ணி வந்து நமக்கு பிடிக்கும். ஈயம் நல்லாயிருக்கு. இது ஹேண்ட்மேடு, உங்களுக்கு பொட்டாக தெரியும் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா.
அடுத்து ஒரு ஸ்டோரேஜ் கண்டெய்னர் தான். நான் ரொம்ப வேகமாக சொல்கிற மாதிரி இருக்கும், பட் வீடியோ அப்படி தான் இருக்குது. ஸோ அதனால் இது வந்து ஒரு 3 kg பக்கம் வந்து வெயிட் இருக்குது. 2.9 kg அரௌண்ட் வந்து வெயிட் வந்து இருக்குது. இது 5 liters தாராளமாக பிடிக்கும். நல்ல ஹெவியான ஒரு பீஸு, அன்யூஸ்டு ஐட்டம். நான் சொன்ன மாதிரி இதில் காமிச்சிருக்க எல்லா ஐட்டம்ஸையும் மேக்ஸிமம் அன்யூஸ்டு பீஸ் தான். அடுத்து ஒரு குமிழ் தூக்கு. இது கீழே வந்து பாதம் வச்சுட்டு பேரல் ஷேப்பில் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி ஷேப்பில் வந்து இருக்கும், கொஞ்சம் யூனிக் ஷேப்பில். இது வந்து தாராளமாக 3 liters வரைக்கும் தண்ணி வந்து பிடிக்கும். நம்ம ஆயிலெலாம் வந்து செக்கில் வந்து ஆட்டுறதுக்கு தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஏதாவது ஸ்டோர் பண்ணுறதுக்கு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து 2 சம்படம். இது வந்து நமக்கு ரெக்டாங்கிள் ஷேப்பில் ஒரு நல்ல பெரிய ஒரு பாக்ஸு. இது வந்து ஒரு 4 kg. அது இன்னும் பக்கத்தில் இருக்க வந்து ஒரு 5 kg வரைக்கும் நமக்கு தாராளமாக பிடிக்கும். இது ஒன்றோட ஒன்று உள்ளே போகிற மாதிரி இருக்கும். டின்னும் நல்லா இருக்குது. ஒன்றோட ஒன்று உள்ளே போகிற மாதிரி ஒரு அடுத்தடுத்த அடுக்கு மாதிரி சைஸ் வந்து இருக்கும். நமக்கு இன்ச்சஸ் பார்த்திங்கன்னா ஒரு 12 inch கிட்ட வரும்னு நினைக்கிறேன். நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் அதில் டீட்டெயில் மென்ஷன் பண்ணுறேன். நல்லாவே இருக்குது, எங்கேயுமே கிராக்கோ அது எதுவுமே கிடையாது. நல்ல பீஸு. எல்லாமே அன்யூஸ்டு பீஸுன்றதுனால கிராக்கு அந்த மாதிரி எதுவும் இல்லை. டின்னும் வந்து எல்லா பீஸ்லேயும் நல்லா இருக்குது. இது வந்து ஒரு தண்ணி வைக்கிறது ஒரு பானை, நம்ம கிச்சன்லலாம் வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஒரு 10 liters வந்து தாராளமாக தண்ணி வந்து பிடிக்கும். இது வந்து ப்ராஸ் தான். ப்ராஸும் ப்ரான்ஸும் மிக்ஸ்டாக இருக்கலாம், பட் வந்து ப்ராஸ் தான் அதிகமாக வந்து இருக்கும். நம்ம தாராளமாக தண்ணி வச்சு குடிக்கலாம். டின் இல்லைன்றதெல்லாம் பிரச்சனை கிடையாது. நம்ம தாராளமாக தண்ணி வச்சு குடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் இன்றைக்கான திங்ஸு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த திங்ஸெல்லாம் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரை பாய்.